குறிப்பா பார்த்தோம்னா தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலை கொண்டிருக்கு. இந்த சலனம் பார்த்தீங்கன்னா மேலும் வலுவடைந்து தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலை கொண்டிருக்கு. இது மேலும் வலுவடைந்து வடக்கு வடமேற்காக நகர்ந்து வட இலங்கை அந்த கடற்கரையை இன்று மாலை அடையக்கூடும். இந்த இடத்தில் கிட்டத்தட்ட 48 மணி நேரத்திற்கு ஒரே இடத்தில் நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள். ஆமா, ஸ்டாலிங் சினாரியோ. இதன் காரணமாக இந்த தாழ்வு மண்டலத்தின் மேற்கு பகுதி இந்த டெல்டா மாவட்டங்களில் விழ தொடங்கும். அதன் விளைவாக டெல்டா மாவட்டங்களான நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்கள்ல குறுகிய காலத்துல அதீத மழைப்பொழிவு, அதாவது ஒரு 6 மணி நேரத்திலேயே 30 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு முன்னாடி நம்ம நிறைய சிஸ்டம் பார்த்திருக்கோம். நம்ம வர்தால தொடங்கி, ஒக்கில தொடங்கி, கஜா, புரேவி, நிவர் போன்ற பல்வேறு சிஸ்டம் பார்த்திருக்கோம் இல்லையா? இதை எது கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம்? எந்த மாதிரி ஸ்டாலிங் சினாரியோ இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த புயலை நம்ம ஒப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு நிசா புயல் வருகை தந்தது. இந்த நிசா புயல் குறிப்பாக டெல்டா தொடங்கி சென்னை வரையிலுமே ஒரு பரவலான நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது. அந்த நிசாவுடன் நம்ம ஒப்பிடலாம். நிசா அளவிற்கு இது ஒரு மழையை தரும் புயலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நிசா புயல் இங்கே இலங்கையில உருவாகி இது இப்படியே வடக்கு நகர்ந்து காரைக்கால் கரையை கடந்தது. ஆனா இது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் உருவாகி இருக்கு. இது வடக்கு வடமேற்காக நகர்ந்து பிறகு வடக்கு நோக்கி நகர்ந்து புதுச்சேரி அதை ஒட்டிய பகுதிகளில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது.